வணக்கம். இந்த பதிவில் வீட்டில் செல்வம் அதிகரிக்க வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய சில வாஸ்து குறிப்புகளை தெரிந்து கொள்வோம். உறங்கும் போது தலையை தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். வீட்டின் நடுவே படிக்கட்டுகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது முக்கிய உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வீட்டின் ஓரமாக படிக்கட்டுகளை அமைக்கலாம். வீட்டின் மத்திய பகுதி காலியாக இருக்க வேண்டும். வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் பூமிக்கு அடியில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது. ஏனெனில் அதில் உடல்நல பிரச்சனைகளை அதிகம் ஏற்படுத்தும். வீட்டில் அக்னி மூலையில், அதாவது வீட்டில் தென்கிழக்கு மூலையில் தினமும் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. வீட்டை சுற்றியுள்ள சுவரும் அதன் கதவும் ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும். கதவின் இரு பக்கங்களிலும் சிட்ரஸ் பழங்கள் அல்லது செடிகளை வளர்க்கலாம். வீட்டில் யாரேனும் உடல்நல பிரச்சனைகள் சரியில்லை என்றால் அவரின் அறையில் சில வாரங்களுக்கு மெழுகுவர்த்தியை எரிய வைப்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தென்கிழக்கு திசையில் ஆஞ்சநேயர் படத்தை வைத்திருப்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்பை அதிகரிக்கும். வீட்டினுடைய வடக்கு சுவர் ஜன்னலுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். கதவு சிறிது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும். காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது. பீரோ வடக்கு பார்த்து இருக்க வேண்டும். பீரோவை திறக்கும் போது நம்முடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். பணத்தை எப்போதும் மரப்பெட்டியில் வைத்து எடுக்க வேண்டும். உங்களுக்கு வந்திருக்கும் பணத்தை நீங்கள் சிவப்பு நிற துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைத்திருந்தால் அது பன்மடங்காக அதிகரிக்கும். பணத்தை வைக்கும் போது சில்லறையாக வைக்காதீர்கள். நிறையோடு சேரும், குறையோடு சேரும் என்பதால் 200 ரூபாய் நோட்டாக வையுங்கள். பணத்தை ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் போது பணத்தை மடித்து கொடுக்க வேண்டும். மடிப்பு அவர்களின் பக்கமும் திறப்பு நம்முடைய பக்கமும் இருக்க வேண்டும். பணப்பெட்டியில் எப்போதும் ஒரு நறுமணம் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.